ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிற அந்த தேர்ட் பர்சன் யார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அந்த தேர்ட் பர்சனை விட்டு உங்கள் பர்சன் வருவாங்களா, உங்கள் பர்சன் எடுக்க போகிற டிசிஷன் என்ன அப்படிங்கிறது தான். ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிற தேர்ட் பார்ட்டி யார், அவங்கள விட்டு உங்கள் பர்சன் வருவாங்களா, உங்கள் பர்சன் எடுக்க போகிற டிசிஷன் என்ன, உங்கள் பர்சனோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்து உங்கள் பர்சன் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, அதுதான். ஓகேவா, பார்க்கலாம் என்ன மெசேஜ் வருதுன்னு. நைட் ஆஃப் வான்ஸ், ஹை பிரிஸ்டஸ், எயிட் ஆஃப் கப்ஸ், வேர்ல்ட் கார்டு வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகே, நைட் ஆஃப் ஷார்ட்ஸ், டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ், குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஃபோர் ஆஃப் கப்ஸ் and 10 of pentacles. Okay, bottom of the deck temperance card வந்திருக்கு. ஓகே, இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுற அந்த தேர்ட் பார்ட்டி யார், உங்கள் பர்சன் எடுக்க போகிற நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன. ஓகே, இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட், உங்கள் பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இல்லையா, மூன்றாம் நபர் தேர்ட் பார்ட்டி, அந்த தேர்ட் பார்ட்டி யார், எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு இம்பல்சிவ் கேரக்டர், ஒரு அட்டென்ஷன் சீக்கராக இருப்பாங்க அப்படின்னு தெரியுது. ஓகே, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் டைப்பில் அந்த பர்சன் இருக்கலாம். உங்கள் பர்சனை வந்து அவங்க வந்து ஒரு த்ரில், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு டெம்ப்ரரி அட்ராக்ஷன் மூலயமா வந்து அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது இந்த நைட் ஆஃப் வான்ஸ் கார்டு மூலயமா தெரியுது. ஓகே, அடுத்து ஹை பிரிஸ்டஸ் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு சீக்ரெட்டிவ் பர்சன் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. வெளியில் ரொம்ப காமாக ஸ்பிரிச்சுவல் பர்சனாட்டும் அவங்கள காட்டிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவங்க வந்து ரொம்ப மேனிப்புலேட்டிவாக இருக்காங்க. மேனிப்புலேட்டிவ் மூவ்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. உங்கள் பர்சனை அவங்க வந்து நல்லா மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஹை பிரிஸ்டஸ் கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இல்லையா, இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்கள் பர்சன் இப்போது அவங்கள விட்டு டிட்டாச் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா, இந்த எயிட் ஆஃப் கப்ஸ் வந்து டிட்டாச்சிங் எனர்ஜி தான். ஸோ உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு டிட்டாச் ஆகிற அந்த சிச்சுவேஷன் வந்துட்டுருக்கு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு விலகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். டிட்டாச்மெண்ட் எனர்ஜி தான் இது. ஸோ இந்த எனர்ஜி கொடுக்கறது வந்து உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு விலகுறாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா, இவங்க கூட வந்து ஒரு இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து உங்கள் பர்சனுக்கு கொடுக்கல. எமோஷ்னல் வைஸ் எந்த விதத்துலையுமே அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட உங்கள் பர்சனுக்கு கிடைக்கல. ஸோ அவங்க ஸ்லோலி வாக்கிங் அவே ஃப்ரம் த தேர்ட் பார்ட்டி. ஓகேவா, உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து வாக்கவே பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அதுதான் வந்து இந்த 3 கார்டு மூலயமா இந்த தேர்ட் பார்ட்டி யார், இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, அடுத்து உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். வேர்ல்ட் கார்டு வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஓகேவா, உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு க்ளோஷர் கொடுக்க முடியலை. அதனால் உங்கள் பர்சன் திரும்பவும் உங்களை பற்றி டீப் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இந்த வேர்ல்ட் கார்டு அப்ரைட்டாக வந்திருந்தது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் இது ரிவர்ஸில் வந்திருக்குங்கிற பட்சத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இன்னும் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகலை, ஒரு க்ளோஷர் கொடுக்க முடியல. அதனால் உங்கள் பர்சன் இப்போல்லாம் உங்களை பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, இங்கேயும் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கலங்கிறதுனால உங்களோட ஞாபகம் உங்கள் பர்சனுக்கு ரொம்ப அதிகமாகிட்டு அவங்க உங்களே தான் நினச்சிட்ருக்காங்க. உங்கள் கூட ஒன்றா இருந்த தருணங்கள்,
அந்த சந்தோஷமான நினைவுகள் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா நைட் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு சடன் காண்டாக்ட் வரப்போகுது உங்கள் பர்சன்கிட்டேருந்து. ஓகேவா? நைட் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து எப்போவுமே ஒரு சடன் காண்டாக்டை சொல்கிறது தான். ஸோ திடீர்னு உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணி பேச போகிறாங்க, திடீர்னு உங்களை அப்ரோச் பண்ண போகிறாங்க. சடனாக ஒரு கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம், ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? எங்கேயாவது திடீர்னு உங்களை மீட் பண்ணலாம், உங்களை வந்து அப்ரோச் பண்ண போகிறாங்க. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு டைமிங்கில் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்க போகுது. ஸோ சடன் மீட்டிங் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்குது. அது வந்து மெசேஜஸ் ஆர் காலாக இருக்கலாம், இன் பர்சனாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ சடன் காண்டாக்ட் உங்கள் பர்சன்கிட்டேருந்து வரப்போகுது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. அடுத்து பார்த்தோன்னா 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பர்சன்கிட்ட வந்து இன்னுமே பேலன்ஸ் பண்ணுற எனர்ஜி இருக்குது. ஒரு பக்கம் உங்களையும் இன்னொரு பக்கம் அவங்களோட பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் வந்து உங்கள் பர்சன் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ உங்களை விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இந்த இப்போ வரைக்கும் வந்திருக்க கார்ட்ஸ் மூலயமா பார்த்தோன்னா அந்த உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக போகிற எனர்ஜி இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்னுமே உங்கள் பர்சன் பேலன்ஸ் பண்ண பார்க்குறாங்க, அவங்களோட பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் ரியலைஸ் பண்ணுறாங்க, உங்களை பற்றியும் யோசிக்கிறாங்க. ஸோ உங்களையும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற திங்கிங் வந்துருச்சு உங்கள் பர்சனுக்கு. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த கார்டோட அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களை வந்து உங்கள் பர்சன் ரொம்ப ஸ்டேபிளாக நினைக்கிறாங்க. நீங்கள் தான் நிரந்தரம் அப்படின்ற தாட் வந்துருச்சு. ஓகே, அதனால தான் உங்களை பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் தான் நிரந்தரம், நீங்கள் ரொம்ப கிரவுண்டட், உங்ககிட்ட ஒரு நர்ச்சரிங் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் கூட கனெக்ட் ஆக விரும்புகிறாங்க. இவங்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஒரு சேஃப் கோம், உங்ககிட்ட இருக்கிறத தான் ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலி எனர்ஜி, ஒரு ஹோம் எனர்ஜி, ஒரு எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில்டாக வந்து ஒரு ஃபீல் கொடுக்கறது நீங்கள் தான் அப்படிங்கிறத உங்கள் பர்சன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அடுத்து நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பக்கம் வந்து உங்கள் பர்சன் ஸ்லோவாக வரத்துக்கு தொடங்கிட்டாங்க. பட் ஸ்லோ தான், வரணுன்ற தாட் வந்துருச்சு. உங்ககிட்ட எப்படி வந்து திரும்பவும் அட்டாச் ஆகிறது அப்படிங்கிற திங்கிங்கில் இருக்காங்க. ஸோ ஸ்லோலி பட் ஷோர்லி அவங்க வந்து உங்கள் கூட செட்டில் ஆக போகிறாங்க. அதுக்கான முயற்சியெல்லாம் இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. இதுதான் அவங்களோட சீரியஸ் ஆக்ஷனாக இருக்கும். அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு டிட்டாச் ஆகி உங்கள் கூட அட்டாச் ஆகிறதுக்கு அவங்க இதுக்கப்புறம் ஒவ்வொரு முயற்சியையும் எடுக்க போகிறாங்கங்கிறத இந்த நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபைனல் அவுட்கமாக இந்த 2 கார்டை வச்சுப்போம், 4 ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த 4 ஆஃப் கப்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்பத்தில் பார்த்தோன்னா உங்கள் பர்சன் ஸ்டார்டிங்கில் உங்கள் பர்சனோட ஆக்ஷன் வந்து ஸ்லோவாக உங்களை வந்து கண்டுக்காத மாதிரி, உங்களை பற்றி கேர் பண்ணாத மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களோட மனசு வந்து உங்களை பற்றி தான் நினச்சிட்ருக்கு. உங்களை வந்து மிஸ் பண்ணுறாங்க, உங்களை பற்றி நிறையா யோசிக்கிறாங்க, உங்களை தான் மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது இந்த 4 ஆஃப் கப்ஸில். ஓகேவா? அவங்க எதுவுமே கவனிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. வெளியில் காட்டிக்கல, மனசுக்குள்ளே உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபைனலாக ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் வந்து உங்கள் கூட வரப்போகுது அப்படிங்கிறது தான். ஃபேமிலி லைஃப், ஸ்டெபிலிட்டி, இது எல்லாமே வந்து உங்கள் கூட தான். ஃபேமிலியாக வந்து உங்கள் பர்சன் வந்து சேர போகிறாங்க. இங்கே பாரு, இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸே வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட், அந்த ஃபேமிலியோட ரீயூனியன், அந்த ஃபேமிலி கூட ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான். ஸோ 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்க பட்சத்தில் உங்கள் பர்சன் ஃப்யூச்சரில் உங்கள் கூட வந்து கமிட் ஆகிடுவாங்க. உங்கள் கூட வந்து சேர்ந்ததுக்கப்புறம் உங்களை விட்டு மூவ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு பெர்மனண்ட் ஆக்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு டெம்பரரி அட்ராக்ஷனாக தான் இருக்காங்க. உங்கள் பர்சனை விட்டு அவங்க வெளியே போகிறாங்க. உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு விலகி வர போகிறாங்க. 2 பேருமே பிரிய போகிறாங்க. தேர்ட் பார்ட்டியும் உங்கள் பர்சனும் பிரிய போகிறாங்க. அடுத்ததாக அவங்க வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? உங்கள் பர்சன் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்லோலி பட் ஸ்டெடிலி உங்ககிட்ட ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு உங்கள் பர்சன் வந்து சேர்ந்துருவாங்க. ஓகேவா? நமக்கு வந்து பாட்டம் ஆஃப் த டெக் வந்து டெம்பரன்ஸ் கார்டு வந்துருந்தது இல்லையா?
பாட்டம் ஆஃப் த டெக் டெம்பரன்ஸ் கார்டு வந்திருந்தது. ஸோ இந்த கார்டுமே சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து இப்போதைக்கு பேஷன்ஸ் அண்ட் பேலன்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டியை விட்டு ஸ்லோவாக உங்ககிட்ட வராங்க, உங்களை நோக்கி வந்துட்டுருக்காங்க, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆனால் அது ஒரே நாளில் நடக்க போகிறது கிடையாது, ஸ்லோவாக தான் இருக்கும். டிவைன் டைமிங் வேலை செய்யுது. ஸோ ரைட் டைமில் எல்லாமே செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அவசரமாக பண்ணுறது கிடையாது, பொறுமையாக தான் எல்லாமே நடக்கும். எல்லாமே நேரம், பொறுமை அண்ட் ஹீலிங் எனர்ஜி இது ரெண்டுமே தேவை. உங்கள் 2 பேருக்குமே இப்போ வந்து உங்கள் பர்சனுக்கும் சரி உங்களுக்குமே வந்து இன்னர் ஹீலிங் வந்து தேவைப்படுது. ஸோ கோபம், இந்த இன்செக்யூரிட்டி, இந்த பாஸ்டில் ஏற்பட்ட அந்த காயங்கள், வலிகள் இது எல்லாத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி முடித்ததும் இந்த கனெக்ஷன் வந்து லாங் டேர்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். இந்த டெம்பரன்ஸ் கார்டு வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி பிரச்சனை பேலன்ஸ்டாக முடிவுக்கு வந்துடும். ஓகேவா? உங்கள் பர்சன் ஸ்லோவாக அண்ட் லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டோட உங்ககிட்ட வர போகிறாங்க. நீங்கள் பொறுமையாகவும் அவங்க மேலே நம்பிக்கையும் வைக்கணும். ஓகேவா? பேஷன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அது இருந்துச்சு அப்படின்னா இந்த கனெக்ஷன் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி, அதாவது இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்துச்சு இல்லையா, அந்த அவுட்கம் கிடைக்கும். உங்களுக்கு தான் உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் பர்சன் உங்ககிட்ட கண்டிப்பாக அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு வந்துடுவாங்க. இது வந்து மேரீட் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தாலுமே உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டி கிட்ட போனாலும் இந்த ரீடிங் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். மேரிட் கப்புள்ஸும் இந்த ரீடிங்கை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆரக்கிள் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஆரக்கிள் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, யூனிவர்ஸோட மெசேஜ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 3 கார்டு எடுத்து வந்துடுச்சு. கமிட்மெண்ட் மென்ட் ரெமினைசிங். ஓகே, கமிட்மெண்ட் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஐ வாண்ட் யூ டு பி எ பார்ட் ஆஃப் மை ஃப்யூச்சர் அப்படிங்கிறாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, உங்கள் பர்சன் லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு வராங்க, ஃப்யூச்சரில் உங்கள் பர்சன் சேர போகிறாங்க, உங்கள் கூட தான் வந்து அவங்களோட ஃப்யூச்சர் இருக்க போகுதுன்னு சொன்னோம். அதை தான் இந்த ஆரக்கிள் கார்டு மூலமாகவும் யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க. உங்கள் பர்சன் உங்கள் கூட தான் ஃப்யூச்சர் வேணுங்கிறாங்க, கமிட்மெண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மெண்ட் ஐ வாண்ட் டு ஃபிக்ஸ் அவர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மிஸ் அவர் இன்சைட் ஜோக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெமினைசிங், அவங்க வந்து உங்கள் கூட இருந்த அந்த தருணங்கள், நீங்கள் ஒன்றா சிரித்து மகிழ்ந்த அந்த தருணங்களை நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம டேரோ ரீடிங்கில் என்ன பார்த்தோமோ அதுதான் இந்த சேனல்டு மெசேஜில் ஆரக்கிள் கார்டு மூலியமாகவும் யூனிவர்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உங்கள் கூட ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யணும்னு பார்க்குறாங்க, உங்கள் கூட லாங் டேர்ம் கமிட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, யூனிவர்ஸ் இந்த ரீடிங் மூலயமா சொல்கிறது, கண்டிப்பாக உங்கள் பர்சன் தேர்ட் பர்சனை விட்டுட்டு உங்கள் கூட தான் உங்கள் ஃப்யூச்சரை கண்டினியூ பண்ண போகிறாங்க. அதுதான் இந்த ரீடிங் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜ். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.